ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான டீ கடையில் கிடைக்கக்கூடிய கேரளா ஸ்டைல் வெட்டு கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது 140 கிராம் மைதா மாவு. இது கூட 1 பிஞ்ச் உப்பு, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடலாம். நீங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கிடலாம். இது 100 கிராம் சீனி. இது கூட 5 ஏலக்காவோட விதையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இதை மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற மாவு கூட சேர்த்துக்கிடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல இந்த சீனியோட அளவை சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு முட்டையை இதில் உடைச்சி நம்ம ஊற்றிக்கிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த முட்டையோட தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இதை நம்ம கலந்து வச்சுக்கிடலாம். ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறம் கையில் எதுவுமே ஒட்டாது. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும். இனி இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். மேலே லைட்டாக நெய் தடவி இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி வெட்டு கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு கொஞ்சமாக மைதா மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கவுண்டர் பாட்டில் கூட இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். இனி இந்த சப்பாத்தி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமாக ஒரே தடிமனாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டிச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு கரெக்டாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கவுண்டர் பாட்டில் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கிடலாம். இனி இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இனி கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றிக்கிடுறேன். அழகாக சூப்பராக ஸ்கொயராக வந்துருச்சு. இனி இதை ஒரு கத்தி வச்சு நாம் கிராஸில் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளஸ் சிம்பிளையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது அழகாக தெரியுதோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்படி பண்ணுறதுனால மாவு எல்லா இடத்துலையும் கரெக்டாக வேகும். இனி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நாம் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால நம்ம எண்ணெயில் போட்டதுமே வெட்டு கேக் நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மாற்றி போட்டுக்கிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இனி அதை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இனி மீதி இருக்கிற எல்லா கேக்கையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் வெட்டு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.